ஒரு கிறிஸ்தவ நண்பர் நம்முடைய சேனலில் இந்துக்கள்கிட்ட கேள்வி கேட்டு ஒரு கமெண்ட் எழுதியிருக்கார். அது என்னன்னு நீங்கள் இப்போ திரையில் பாருங்கள். அதில் 11 விதமான குற்றச்சாட்டுகளை இந்து மதத்தின் மேலே அவர் வச்சு இப்படியெல்லாம் இருக்குதே அப்படின்னு சொல்லி இந்துக்கள்கிட்ட கேள்வி கேட்குறார். அது எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம பார்க்க முடியாது. அதில் 3ஆவதாக அவர் எழுதியிருக்கிறது ஒரு சுவாரஸ்யமான கமெண்ட். அதை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன். அது என்னன்னு பாருங்கள். அவர் சொல்கிறார், நீங்கள் ஆபாசத்தை பார்க்க வேண்டாம் என்று சொல்கிறீர்கள். ஆனால் ஏன் ஆபாச படங்கள் உங்கள் வழிபாட்டு தலங்களில் செதுக்கப்படுகின்றன? இதை குழந்தைகள் மற்றும் குடும்பங்கள் பார்வைக்கு எப்படி வைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டிருக்கார். அதாவது இந்து கோயில்கள் எல்லாம் சிற்பங்கள் இருக்கு இல்லையா, அதில் சில ஆபாசமான சிற்பங்கள் இருக்குது. ஆணும் பெண்ணும் நெருக்கமான உறவோடு இருக்கின்ற சிற்பங்கள். இதை பற்றி தான் இவர் கேட்குறாரு. இப்படிப்பட்ட ஆபாச படங்கள் உங்கள் வழிபாட்டு தலங்களில் செதுக்கப்படுகின்றன. இதை குழந்தைகள் மற்றும் குடும்பங்கள் பார்வைக்கு எப்படி வைக்கிறீர்கள்? சரி, இவர் சொல்கிறது உண்மையானு கேட்டிங்கன்னா உண்மைதான். நானும் இந்துவாக இருந்தப்போ இந்து கோயில்களுக்கு போயிருக்கேன். அந்த கோயில் கோபுரங்களில் இந்த மாதிரி சிற்பங்களை நானும் பார்த்துருக்கேன். ஆபாசமான சிற்பங்கள். அதை பார்க்கும்போது எனக்கு சங்கடமாக இருந்திருக்கு. என்ன இப்படிப்பட்ட சிற்பங்களை எல்லாம் கோயிலில் வச்சுருக்காங்க? கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிற இடத்துல இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். அதனால் இவர் சொல்கிறது கரெக்டு தான். ஆபாச படங்களை அவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களில் செதுக்கி வச்சுருக்கிறாங்க இந்துக்கள். இதை பற்றி தான் இவர் கேட்குறாரு. ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி இந்து கோயில் கோபுரங்களில் ஆபாசமான சிற்பங்கள் இருக்குதே அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்கு கிறிஸ்தவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? இதுதான் என் கேள்வி. இந்து கோயில் கோபுரங்களில் பாலியல் உறவை காட்டுகின்ற சிற்பங்கள் இருக்குது, உண்மைதான். ஆனால் அதை கேள்வி கேட்குறதுக்கு கிறிஸ்தவங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது அப்படிங்கிறது தான் என் கேள்வி. ஏன்னா இவங்களுடைய பைபிளில் ஆபாசமான கதைகள் இருக்குது. ஆணும் பெண்ணும், திருமணம் ஆகாத ஆணும் பெண்ணும் ஒருவருடைய ஒருவர் உடல் பாகங்களை பற்றி, அந்தரங்கமான உடல் பாகங்களை பற்றி வர்ணித்து பேசுகின்ற வர்ணனைகள் இருக்குது. பைபிளில் பழைய ஏற்பாடுங்கிற பகுதியில் இருக்கிற உன்னத பாட்டுங்கிற புத்தகத்தை எடுத்து வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளவு அருவருப்புகள் அதில் இருக்குது. அதையெல்லாம் பைபிளில் வச்சுட்டு இவங்க எப்படி இன்னொரு மதத்தில் இருக்கின்ற கோபுர சிலைகளை பற்றி விமர்சனம் பண்ணலாம், கேள்வி கேட்கலாம்? அப்போ இவங்க பைபிளை படிக்கிறதே இல்லையா? அல்லது அந்த பைபிளில் இருக்கிற உன்னத பாட்டுங்கிற புத்தகத்தை மட்டும் கிழிச்சு தூக்கி போட்டாங்களா? இவர் கேட்குறாரு, இதை குழந்தைகள் மற்றும் குடும்பங்கள் பார்வைக்கு எப்படி வைக்கிறீர்கள் அப்படின்னு இந்துக்கள்கிட்ட இவர் கேட்குறாரு. இந்த மாதிரி சிற்பங்களை எல்லாம் சரி, அப்புறம் பைபிளை ஏன் குழந்தைகள் பார்வைக்கு வைக்கிறீங்க? அந்த பைபிளில் எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது, ஆபாசங்கள், அருவருப்புகள், அதை குழந்தைகள் பார்வைக்கு எப்படி வைக்கிறீங்க? அப்போ நீங்கள் பண்ணீங்கன்னா அது தப்பு இல்லை, இன்னொரு மதத்தில் அப்படி பண்ணாங்கன்னா தப்பு. இது என்ன நியாயம்? இதை பற்றி நான் ஏற்கனவே 1.5 வருஷங்களுக்கு முன்னால் தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி சேனலில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். அந்த வீடியோவில் இதே கேள்வியை கேட்டிருந்தேன். இந்து மத கோபுரங்களில் இருக்கிற ஆபாசத்தை பற்றியெல்லாம் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, ஆனால் பைபிளில் இந்த உன்னத பாட்டுங்கிற புத்தகம் அருவருப்பாக இருக்குதே, இதை மட்டும் ஏன் விட்டு வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு கிறிஸ்தவங்க எனக்கு என்ன பதில் கொடுத்துருந்தாங்க தெரியுமா? பைபிளில் இருக்கிற அந்த உன்னத பாட்டு புத்தகத்தில் ஆபாசமெல்லாம் எதுவும் கிடையாது. அதில் இருக்கிறதெல்லாம் கடவுள் கொடுத்த புனிதமான வார்த்தைகள். உனக்கு அது ஆபாசமாக தெரியுது, ஏன்னா ஓன் கண்ணு சரியில்லை, ஓன் புத்தி சரியில்லை. பைபிளை வாசிக்கும்போது நம்ம ஆவிக்குரிய கண்களோடு வாசிக்கணும், அப்போ தான் அதில் இருக்கிற புனிதம் நமக்கு புரியும். நீ திருந்து அப்படின்னு சொல்லி எனக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு உண்மை புரிய வந்தது. அப்போ நான் இந்து கோயிலுக்கு போனப்போ அந்த கோபுரங்களில் இருக்கிற சிலைகள் எல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் ஆபாசமாக இருக்குதுன்னு நினச்சேன் தெரியுமா? அது ஏன் தப்பு? ஏன் கண்ணு சரியில்லை, ஏன் புத்தி சரியில்லை. நான் அதையெல்லாம் ஆன்மீக கண்களோடு பார்க்கல. அப்படி பார்த்துருந்தேன்னா அந்த சிலைகளெல்லாம், அந்த பாலியல் உணர்வை காட்டுகின்ற அந்த சிலைகள் அனைத்தும் எனக்கு புனிதமாக தெரிஞ்சிருக்கும். நான் மாம்ச கண்களோடு பார்த்துருக்கேன். எனக்கு எல்லாமே ஆபாசமாக தெரிகிறதுனால அதுவும் ஆபாசமாக தெரிஞ்சிருக்கு. அப்படிங்கிறது கிறிஸ்தவங்க இப்போ சொல்லி தான் எனக்கு தெரியுது. அப்போ நான் இந்துவாக இருந்தப்போ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்து கோயில்களுக்கு போகும்பொழுது ஆன்மீக கண்களோடு நான் போய் எல்லாத்தையும் பார்த்துருக்கணும், அங்கே இருக்கிற அருவருப்பான காரியங்களையும் ஆபாசங்களையும். அப்போ அவைகளெல்லாம் எனக்கு புனிதமாக தெரிஞ்சிருக்கும். அதையெல்லாம் பார்த்து நான் ஆபாசம்னு நினச்சிட்டு இந்து மதம் சரியில்லை, அது கடவுளுடைய மார்க்கம் இல்லைங்கிற தவறான முடிவுக்கு வந்துட்டேன். அன்னைக்கே நான் கிறிஸ்தவங்க கிட்ட கேட்டிருந்தேன்னா அவங்க எனக்கு சொல்லியிருப்பாங்க, அந்த கோபுர சிலைகளை அப்படி பார்க்காதப்பா, புனிதமானவை, நீ ஆன்மீக கண்களோடு பார்க்கணும் அப்படின்னு. நான் பாட்டுக்கு அவங்கக்கிட்ட கேட்காம இந்து மதத்தை விட்டு வெளியில் வந்துட்டேன். இப்போ கிறிஸ்தவனாகி பைபிளில் இப்படி ஆபாசமாக இருக்குதுங்கிறத பார்த்துட்டு நான் கேட்கும்போது தான் கிறிஸ்தவங்க சொல்கிறாங்க, எதையுமே நம்ம ஆபாச கண்களோடு பார்க்கக்கூடாது, ஆன்மீக கண்களோடு, ஆவிக்குரிய கண்களோடு பார்த்தோம்னா எல்லாமே புனிதமானவைகளாக தெரியும் அப்படிங்கிறாங்க.
சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ சீரியஸாக பார்ப்போம். பைபிளில் இப்படிப்பட்ட உன்னத பாட்டு போன்ற ஆபாசமான புத்தகங்களை வச்சுக்கிட்டு எப்படி இவங்க மற்ற மதத்தில் இருக்கிற ஆபாசங்களை பற்றி விமர்சனம் பண்ணலாம், கேள்வி கேட்கலாம்? இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? ஒரு தகுதியும் கிடையாது. இவங்களுக்கு நினைப்பு என்னென்னா, இவங்களுடைய மதம் வந்து அப்படியே பரலோகத்திலேருந்து இறங்கி வந்திருக்கு, பைபிள் வந்து கடவுள்கிட்டருந்து வந்திருக்கு, மற்றவெல்லாம் பின்பற்றுவதெல்லாம் சாத்தானுடைய மார்க்கங்கள் அப்படின்னு சொல்லி இவங்களா ஒரு முடிவு கட்டிக்கிட்டு எல்லாரையும் பற்றி இழிவாக பேசுறது, தரங்கட்ட விதத்தில் விமர்சனம் பண்ணுறது. ஆனால் இவங்க மதத்தில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து வேறு யாராவது சுட்டி காட்டினாங்கன்னா உடனே வந்து உன் கண்ணு சரியில்லை, உன் புத்தி சரியில்லை, நீ எல்லாத்தையும் ஆபாசமாக பார்க்குற, நீ ஆவிக்குரிய கண்களோடு பார்த்தேன்னா எல்லாம் புனிதமாக தெரியும்னு சொல்லிட்டு அவங்க மதத்தில் இருக்கிற ஆபாசங்களை நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால தான் மாயக்காரர்கள் என்கின்ற அந்த பெயர் வந்து கிறிஸ்தவங்களுக்கு பொருத்தமாக இருக்குது. பைபிளில் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அன்னைக்கு இருந்த யூத மத தலைவர்களையெல்லாம் மாயக்காரர்கள்னு சொன்னார். அவன் வந்து ஒன்றை செய்வான், அதே காரியத்தை வேற ஒருத்தன் செஞ்சான்னா அதை வந்து குற்றம் சொல்லுவான், அடுத்தவனுக்கு போதிப்பான், அவன் போதனையை அவனை பின்பற்ற மாட்டான். இப்படி யூத மத தலைவர்கள் செஞ்சாங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவங்கள பற்றி குற்றம் சாட்டுறாரு. ஆனால் அவரை பின்பற்றுவதாக சொல்கின்ற கிறிஸ்தவர்கள் அவங்களோட பெரிய மாயக்காரர்களாக இருக்கிறாங்க. அடுத்த மதத்தை பற்றி விமர்சனம் பண்ணணும்னா, அடுத்த மதத்தில் ஆபாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கணுன்னா முதல்ல உங்கள் பைபிளை சுத்தம் பண்ணுங்கள். பைபிளில் இருக்கிற ஆபாசத்தை எல்லாம் நீக்குங்க. நீக்கிட்டு புதுசாக ஒரு பைபிளை வெளியிடுங்க. வெளியிட்டுட்டு அப்புறமா நீங்கள் மற்ற மதத்தை பற்றி விமர்சனம் பண்ணலாம்.